வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் மறுபிறவியை பற்றி பேசியிருக்கிறார். அது சர்ச்சையாக உருவெடுத்து விமர்சனங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கருத்தையும் கேட்டார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பசங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டது தான் சிறப்பு விருந்தினர்களை அழைப்பதும். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்காத பாடத்தை சிறப்பு விருந்தினர்கள் யாரும் சொல்லிவிட முடியாது என்பதை முதலில் உணர வேண்டும். திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக 38வது அதிகாரம் ஊழை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. மறுபிறவியை பற்றி பேசுவது, காமத்துப்பாலை பற்றி பேசுவது, பரலோகத்தை பற்றி பேசுவது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி விமர்சிப்பது, கூடு விட்டு கூடு பாய்வது, குண்டலினி சக்தி, இதையெல்லாம் அவசியமற்ற செயல். குழந்தைகள் எதிர்பார்ப்பது நட்பாராய்தல், ஒழுக்கம், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், உழைப்பே உயர்வு தரும், கல்வியே கடவுள் என்ற கருத்துக்கள் அவர்களுக்கு விதைக்கும் போது அவர்கள் எதிர்காலம் அறிவியல் பூர்வமாக சிறப்பாக அமையும் என்பதை உணர வேண்டும். இது அரசு பள்ளிக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடுகள் விதித்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அரசு பள்ளியை நிறைய தன்னார்வ தொண்டர்கள் வந்து பார்த்து அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். அவர்கள் முதல் பரிசு எடுத்தவர்கள், விளையாட்டுப் போட்டியிலே பங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பரிசுகளை கொடுப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையானதை தன்னார்வ தொண்டர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது முழுமையாக தடை செய்வது என்பது, கத்தியை வைத்து ஒருவனை குத்திவிட்டான் என்பதற்காக கத்தியை தடை செய்வதாகவே பார்க்க முடிகிறது. எல்லோரும் பகுத்தறிவோடு செயல்பட்டால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.